ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கணவன் மனைவி உறவுக்குள்ள ஈகோங்கிறது ஒன்று எட்டி பார்த்தா எப்படி இருக்கும்? ஈகோ சந்தையிலையோ இல்லை சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை ஒரு மருத்துவத்தையோ இல்லை ஒரு ஜவுளி கடையிலோ எங்கேயுமே கிடைக்காது. ஈகோங்கிறது ஒவ்வொருத்தர்கிட்டையும் உருவாகக்கூடிய ஒன்று. அந்த ஈகோ உருவாச்சுன்னா ஒரு கணவன் மனைவி வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்குமா அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நமது வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு வார்த்தை உங்களுக்கு கண்டிப்பாக உதவும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈகோன்னா என்ன முதல்ல அப்படின்னு பார்ப்போம். ஈகோ என்பது ஒரு அகம்பாவம், ஒரு நான்கிற அகம்பாவம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா நமக்கு முதல் எதிரியே, அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னை 10 பேர் துரோகம் பண்ணிட்டாங்க, 50 பேர் துரோகம் பண்ணிட்டாங்க, 100 பேர் துரோகம் பண்ணிட்டாங்க. இது எல்லாவற்றையும் சேர்த்து அந்த துரோகம், அந்த எதிரி, அந்த ஈகோ எல்லாத்தையுமே ஆக்கிரமிச்சிடும். ஈகோங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை நம்மளுடைய எதிரி, நம்மளுடைய முன்னேற்றத்தை அடியோடு மட்டப்படுத்துவது, நம்முடைய மகிழ்ச்சியை மட்டப்படுத்துவது. ஒரு கணவன் மனைவிக்கிடையே எப்படி ஈகோ வந்துச்சுன்னா எப்படி வாழ்க்கை மொத்தமாக பாதிக்கும்? அந்த ஈகோங்கிறது கணவனுக்கு மட்டும்தான் வரணுமா இல்லை மனைவிக்கு மட்டும்தான் வரணுமா அப்படின்னா 2 பேருக்குமே வரக்கூடிய இயல்பு, 2 பேருக்குமே வரணும். ஆனால் ஈகோங்கிற வந்துச்சுன்னா அதோட விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி ஒரு சின்ன சிந்தனை கருத்து. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் நடக்கக்கூடிய ஒன்று. ஒரு கணவன் மனைவி நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, நல்ல வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ வருது. கணவன் மனைவியை ரொம்ப அதிகாரமாக திட்டுறாரு. எப்போதும் பேசாத கணவர் இன்னைக்கு ஏன் நம்மளை பார்த்து இப்படி பேசுறாரு அப்படிங்கிற ஒரு விரக்தி அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ ஒன்று உருவாயிருச்சு. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள வார்த்தை போர் அதிகமாகி முற்றி போயிருச்சு. அன்னைக்கு நைட்டு 2 பேருமே பெட்ரூம் தூங்க போகிறாங்க. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கல. அவருக்கு அடுத்த நாள் காலையில் பஸ் ஏறி ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண போகணும். இது வரைக்குமே ஒவ்வொரு நாளுமே அவங்க மனைவி தான் காலையில் எழுப்பி விடுவாங்க. அவரும் அதை எதிர்பார்த்து போய் அசந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. திரும்பி எந்திரிச்சு பார்க்குறாரு, மணி 11 மணி. சரி, மனைவி கோவப்பட மாட்டாங்க, எந்திரிச்சிருவாங்க. ஆனால் இவர் எழுப்பி பேசலை, கூப்பிட்டு பேசலை. ஏன்னா இவருக்கு தான் ஒரு ஈகோ வந்துருச்சுல்ல, ஈகோ உருவாயிருச்சு. அந்த பேசுறதுக்கு இடம் கொடுக்கல, விட்டு கொடுக்க மனசு வரல. அதனால் என்ன பண்ணார், ஒரு பேப்பர் எடுத்து காலை 5 மணிக்கு என்னை எழுப்பி விடவும் சொல்லி எழுதி வச்சுட்டார். எழுதி வச்சுட்டு படுத்துட்டாரு, தூங்கிட்டார். காலைல எந்திரிச்சு வேகமாக எந்திரிச்சு பார்க்குறாரு, 6:30 மணி தாண்டிடுச்சு. ஒரு அக்ரிமெண்ட் பண்ண போகிறது 9 மணிக்கு ஒரு ஆஃபீஸுக்கு போகணும். பஸ் ஏறி 3 மணி நேரம் ட்ராவல் போகணும். அவருக்கு பயம் ஒட்டிக்கிச்சு. அவரோட அக்ரிமெண்ட் அவருடைய வாழ்க்கையில் முக்கியமான பாயிண்ட்டு. ஆனால் இவர் ஈகோ மனைவி கிட்ட போய் பேசுறதுக்கு அந்த ஈகோ முதல் தடுப்பணை. இவர் ஒரே பயமாக பதட்டமாக அங்கங்கேயும் ஓடி திரிகிறாரு. மனைவி கிட்ட வார்த்தையால் பேசலை, கண்ணால் பார்க்குறாரு, ஏன் என்னை எழுப்பலை அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ, அந்த அம்மாவும் விட்டு கொடுக்கல. அவங்க பார்வையில் சொல்கிறாங்க, அதாவது இந்த தலைவாணிக்கில் ஒரு பேப்பர் இருக்குது. அந்த பேப்பரை எடுத்து பார்க்குறாங்க. அந்த எடுத்து பார்க்கல அதில் ஒன்று வசனம் எழுதிருந்துச்சு, 4:30 மணிக்கு எழுந்திரிக்கவும், 1/2 மணி நேரம் கிளம்பி போகிறது சரியாக இருக்குன்னு சொல்லி எழுதி வைக்கிறார். அவர் படித்து பார்த்தோன்னே அப்செட் ஆகிட்டார். அந்த அம்மாவுக்கும் ஒரு ஈகோ உருவாயிருச்சு, இவங்களுக்கும் ஈகோ உருவாயிருச்சு. இழப்புங்கிறது யாருக்கு? கணவனுக்கு இழப்பு வந்துச்சா, மனைவிக்கு இழப்பு வந்துச்சா? அந்த ஈகோ வந்ததுனால ஒன்று இவங்க தான் ஃபஸ்ட்டு பேசணும், அவங்க தான் ஃபஸ்ட்டு பேசணுங்கிறது இல்லாமல் 2 பேருமே விட்டு கொடுக்க ரெடியாக இல்லை. அதனுடைய பலன்
அவங்களுக்கு அன்னைக்கு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆக மொத்தத்தில் ஒரு குடும்பத்துக்குள்ள ஈகோன்னு ஒன்று எட்டி பார்த்துச்சு அப்படின்னா 2 பேருடைய வாழ்க்கையிலையும் நிம்மதி இல்லாமல் போயிடும். நிம்மதி இல்லாட்டி மகிழ்ச்சி எல்லாமே ஒன்றத்துட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு கணவன் மனைவி ஈகோ இல்லாமல் இருங்க. ஈகோ இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். நன்றி.